தொலைந்தாரா தொலைத்து கொண்டாரா மறைந்தாரா மறைக்கப்பட்டிருக்கிறாரா கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை இது மறைக்கப்பட்ட தடங்கள் மறைக்கப்பட்ட தடங்கள் வணக்கம். இன்றைய கதை ஒரு சிறுமியை தேடி ஒரு நாடே ஒன்றாக களமிறங்கிய சம்பவம். 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 8 வயதான ஜிங்யா காணாமல் போனார். காவல்துறையினர் ஜிங்யாவை தீவிரமாக தேடினர். குற்றப்புலனாய்வு துறையினரும் இதில் இணைந்தனர். ஜிங்யாவை தேடும் பணி காவல்துறையோடு நின்றுவிடவில்லை. பொதுமக்களும் தேடுதலில் இறங்கினர். குற்ற தன்னார்வலர்கள் குழுக்களாக பிரிந்து தேடினர். ஆயிரக்கணக்கான காகித அறிக்கைகள் பகிரப்பட்டன. தேடுதல் முயற்சிகள் சிங்கப்பூரையும் தாண்டி நீண்டது. ஜோஹோபார்விலும் கோலாலம்பூரிலும் ஜிங்யாவின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டது. டாக்ஸி ஓட்டுநர்கள் கூட அவர்களுடைய வாகனங்களில் ஜிங்யாவின் புகைப்படத்தை ஒட்டி மக்களின் உதவியை நாடினர். ஜிங்யா காணாமல் போன போது அவரது தாயார் சீனாவில் இருந்தார். அவர் வேலை பார்த்து வந்த காய்கறி சந்தையில் இருந்த நண்பர்களுடைய கவனிப்பில் தான் ஜிங்யா இருந்தார். துருவென அன்பாகவும் அழகாகவும் இருந்த 8 வயது ஜிங்யாவுக்கு என்ன நடந்தது? ஜிங்யா, என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்க? அந்தினியோ, அம்மா எப்போ திரும்ப வராங்க? அடுத்த மாதம்தான். ஏன், அவங்கள மிஸ் பண்ணுறியா? ஆமாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? அந்த பப்ளிக் ஃபோனில் பேசிட்டு நான் வந்துடுறேன். இப்போவா? ஆமாம், கொஞ்ச நேரம் தான். சரி, ரொம்ப தூரம் போயிடாத, சீக்கிரம் வந்துடணும். சரி. நாட்கள் நகர்ந்தன. பதட்டம் அதிகரித்தது. ஆனால் ஜிங்யாவை இன்னும் காணவில்லை. உண்மை புலப்பட காலம் எடுத்தது. ஆனால் காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேக நபரை நெருங்கினர். ஹாய், நீங்கள் தான் மிஸ் நியோவா? ஆமாம். ஜிங்யா இங்கே யார் கூட ரொம்ப நெருக்கம்னு நம்மளுக்கு தெரியணும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவளை தெரியும். சரி, எல்லாருக்கும் அவளை தெரியும். ஆனால் குறிப்பாக யார் பேரையாச்சும் அவள் சொல்லியிருக்காளா? எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவா, சகஜமாக பழகுவா. அவள் ஒவ்வொரு கடைக்கும் போவா, ஒருத்தரையும் விடாமல் நல்லா பேசுவா. எல்லாருக்கும் அவளை நல்லா தெரியும். குறிப்பிட்டு யாராச்சும் இருக்காங்களா? டியோ டியோ காய்கறியெல்லாம் பேக் பண்ணுறவர். அவர் கூட ரொம்ப பழக்கம். எப்படி? அவர் அடிக்கடி மோட்டோ ரைட்ஸ் கூட்டிகிட்டு போவார். அவளை எப்பெல்லாம் பார்க்குறாரோ நல்லா சிரித்து பேசி விளையாடிக்குவாங்க. அடிக்கடியா? ஆமாம், அடிக்கடி. நீங்கள் அதை அனுமதிச்சிங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா தெரிஞ்சவர்.
எப்போதும் இங்கே தான் இருப்பாரு. அவரை பற்றி வேற ஏதாச்சும் சொல்லியிருக்காளா? இல்லை, தப்பா எதுவும் இல்லை. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க மற்றவங்களும் விசாரிச்சு பார்ப்போம். ஹாய், நேற்று சிங்கியா பார்த்தீங்களா? ஆமாம், நான் பார்த்தேன். எப்போ? மதிய நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அவ தனியாக இருந்தாளா? இல்லை, தியோவும் கூட இருந்தான். நல்லா தெரியுமா? ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்கே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். நான் நேரில் பார்த்தேன். நல்ல ஞாபகம் இருக்கா? அவன் சாதாரணமாக 11 மணிக்கு மேலே இருந்ததில்ல. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தான். அதனால ஞாபகம் இருக்கு. அப்போ சிங்கியா அவர் கூட தான் இருந்தா. ஆமாம், 2 பேரையும் ஒன்றா தான் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவ கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். அவளை பார்க்க கவலையாவோ இல்லை பயந்த மாதிரி இருந்துச்சா? இல்லையே, வழக்கம் போல தான். இப்போ தியோ எங்கே இருக்காருன்னு தெரியுமா? எனக்கு சரியாக தெரியல. சரி, தேங்க்யூ. பரவாயில்ல. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நீங்கள் தான் மிஸ்டர் தியோவா? ஆமாம். உங்ககிட்ட சிங்கியா பற்றி விசாரிக்கணும். சிங்கியாவா? அவளை கடைசி எப்போ பார்த்தீங்க? நான் அவளை நேற்று பார்த்தேன். கை கட்டி ஹலோ சொன்னேன், அவ்வளோதான். நல்லா தெரியுமா? ஆமாம்மா, இப்படி தான் நடந்து போனா. உங்ககிட்ட நல்லா பழகுவான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓ, அவள் அப்படி தான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவா. குறிப்பாக உங்ககிட்ட நல்லா பழகுவாளாமே. அவள் ரொம்ப விளையாட்டு பொண்ணு, ஆனால் ரொம்ப சமத்து. அப்பப்போ அவளை மோட்டர் ரைட் அழைச்சிட்டு போவேன். அவ்வளோதான். அப்போது நேற்று? ஓ, நேற்று மோட்டர் ரைடு எதுவும் இல்லை, ஹலோ குட் பை தான். எதுக்கும் நீங்கள் போய் அவங்க அம்மா விசாரிங்க. அம்மாவையா? அவங்களுக்கு என்ன? அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி. என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். எல்லாருக்கிட்டையும் எப்போதுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 1-2 தடவை இல்லை, அடிக்கடி. இந்த காரணத்துக்கு இல்லாமா ஒரு பிள்ளையை கடத்துவாங்க? யாருக்காச்சும் பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சுன்னா யாருக்கு தெரியும்? எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. யார் பேசுனது? குறிப்பிட்டு யாரும் இல்லை, பொதுவாக சொன்னேன். சரி, உங்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுது. சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக. நாளைக்கு நீங்கள் ஸ்டேஷன் வரணும். ஒரு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு? ஏன்னா சிங்கியா கூட கடைசியாக உங்களை தான் பார்த்தாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவள் கடைசியாக இப்படி நடந்து போகிறது தான் நான் பார்த்தேன். அப்போ டெஸ்ட் ரொம்ப சுலபம், சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரி, எங்கே வரணும் எப்போ வரணும்னு சொல்லுவோம். அது வரைக்கும் சிங்கப்பூரில் தான் இருக்கணும். ஆனால் மறுநாள் தியோ பாலிகிராஃப் பரிசோதனைக்கு செல்லவில்லை. அதற்கு பதிலாக சிங்கப்பூரை விட்டு தப்பி சென்று பினாங்கில் தலைமறைவானார். சிங்கியா காணாமல் போன சில நாட்களுக்கு அப்புறம் தப்பி ஓடிய தியோ கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழித்து காவல்துறையிடம் சரணடைந்தார். அவர் ஏன் தப்பி ஓடினார்? ஜிங்கியா காணாமல் போனதற்கும் அவருக்கும் இருந்த தொடர்பு என்ன? இறுதியில் அவரை சரணடைய வைத்தது எது? மிஸ்டர் தியோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்று விடாம சொல்லுங்க. நான் உங்களை பார்த்தேன். அவங்கண்ணா? அந்த ஆளுங்க, அவளை கடத்திட்டு போனவங்க. எந்த ஆளுங்க? 3 சீனங்க. யோ, என்ன பாரு, வேற யாராவது சிங்கியா கடத்துனதை பத்தியா? ஆமாம்,
உண்மையே தான் சொல்றியா? சரியா ஞாபகம் இல்லை. மிஸ்டர் தியூ, உண்மையை சொல்லி தான் ஆகணும். கடைசியா சிங்யா கூட நீங்க தான் இருந்தீங்க. மார்க்கெட்ல கிட்ட வரைக்கும் எல்லாரும் உங்களை தான் கை காட்டினாங்க. நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம் எங்க? பக்கத்து பிளாக்ல. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? கண்ணாம்பூச்சி. அப்புறம் இவர் வந்து அந்த கொஸ்டின் அப்போ பல விதமான கதைகள் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவர் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கள்னு பார்த்தோன்னாக்கா அகெயின் இட்ஸ் த சேம். ஒரு அவாய்டன்ஸ், அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடாது, ஒரு த்ரெட் சுச்சுவேஷன். ஸோ நான் விதவிதமாக கதை சொன்னேன்னா இட்ஸ் லைக் அந்த டவுன் பிளேயிங் த சீரியஸ்னஸ், த செவியரிட்டி ஆஃப் தட் இன்சிடென்ட். ஸோ மென்டல் இல்னஸ் வந்து ரொம்ப பேர் வந்து அது தப்பிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இவர் விஷயத்தில் வந்து அவர் ஃபேக் பண்ணியிருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டு மேபி கொலை செய்யும் போதோ அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டார். மேபி மென்டல் இல்னஸ் இருந்திருக்காது. ஆனால் அவர் காணா போன டைம்லேருந்து அவர் ஒத்துக்கிற வரைக்கும் அவர் எவ்வளோ பாதிச்சிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவரை ரொம்ப மென்டலி அதை எஃபெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஆட் பிஹேவியர்ஸ், அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்ஸ் அவர் ஒத்துக்கும் போதோ மேபி காட்டியிருக்கோம் வெளியே. பிளாக்லேருந்து அவளை ஸ்டோர் ரூம் கழிச்சிட்டு போனேன். எதுக்கு? விளையாட. எங்கேயா விளையாட போகிறோம்? ஆமா, உள்ள போ, சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோ. ஒன்று, 2, 3, 4, 5. சிங்யா, உன்னை தேடி வர. நீ எங்க இருக்க? தோ கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக போச்சு, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கும். சரி வா, இங்கே உட்காரு. என்ன பண்ணலாம்? காலை கட்டிடலாமா? வேணா, கவலைப்படாத, ஜாலியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு தான். ஜிங்யாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பல அடுக்குகளாக பிளாஸ்டிக் உரைகளால் சுற்றப்பட்டு இறுக்கமாக மூடப்பட்ட ஒரு அட்டை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. ஜிங்யாவின் உடல் மிகவும் அழுகிய நிலையில் இருந்ததால் அவள் எவ்வாறு உயிர் இழந்தாள் என்பதை துல்லியமாக கண்டறிவது கடினமானது. தியோ கூறிய வாக்குமூலம் கூட முழுமையான உண்மையா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்தது.
ஆனாலும் தியோதான் இந்த கொலைக்கு பொறுப்பென நிரூபிக்கும் அளவிற்கு போதுமான மருத்துவ மற்றும் தடயவியல் ஆதாரங்களை காவல்துறையால் திரட்ட முடிந்தது. அந்த ஆதாரங்களே ஜிங்யாவின் கொலைக்கு தியோதான் பொறுப்பு என நிரூபிக்கும் முக்கிய காரணமானது. தியோ கூறியபடி அவர்கள் கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடிய அதே அறையில்தான் ஜிங்யாவின் காய்ந்த இரத்தக் கறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஜிங்யா காணாமல் போகும் முன் அணிந்திருந்த உடையுடன் பொருந்திய டெனிம் துணி துகள்களும் அங்கிருந்து மீட்கப்பட்டன. அதே அறையில் அட்டை பெட்டியை மூட பயன்படுத்தப்பட்ட அதே வகை மாஸ்கிங் டேப்பும் தடயவியல் நிபுணர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்காப்பு வழக்கறிஞர்கள் தற்காப்பு சைக்கியாட்ரிஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஒரு டாக்டர் அவர் இந்த குற்றவாளி மன நோயால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு, மனநல சரியில்லாதவர் அப்படின்னு பல கருத்துக்கள் எடுத்து வச்சார். அவரோட ரிப்போர்ட்லேயும் சரி சாட்சியத்திலையும் சரி. ஸோ இஸ் டிஃபென்ஸ் மெயின்லி இது டிமினிஷ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் லேக்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் abnormality of mind சொல்லுவாங்க. ஆனால் he was in that state. இது if he runs this defense knowledge, then he will not face murder under 302 penal code. So but இது mainly will be based on medical reports. அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் ஐஎம்ஹெச்லேருந்து இன்னொரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்தாங்க, சைக்கியாட்ரிக் எக்ஸ்பர்ட். அவர் இதற்கு குறைபாடு இல்லை, மன குறைபாடு இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன நடக்குன்னா நீதிபதிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. சைக்கியாட்ரிஸ்டை நம்புறதா ஏற்றுக்கிறதா அல்லது அரசாங்கத்துறை சைக்கியாட்ரிஸ்ட் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிறதானே. இதை தவிர்த்து அந்த வழக்கில் நடந்த சில விஷயங்களையும் அவங்க கருத்தில் கொண்டிருப்பாங்க. தலையில் மிதிப்பட்ட ஆதாரம் இருக்குது, கழுத்தில் ஆதாரங்கள் இருக்குது, மூக்குலேயும் வாயிலும் அழுத்தின ஆதாரங்கள் இருக்குது. அதே சமயத்தில் அந்த கயிறு கட்டினது ரஃபியாஸ்டிங் வச்சு கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த உடம்பை அப்புறப்படுத்திருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீதிபதி கடைசியில் அவர் செஞ்ச வேலைகளை கருத்தில் கொண்டு அது ஒரு கால்குலேட்டிவ் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவார். And then during the interrogation and all that, அவன் எஸ்கேப் பண்ணிட்டான். எஸ்கேப் பண்ணி மலேசியாவுக்கு போயாச்சு. மலேசியாவுக்கு போன பிறகு அதுக்கு பிறகு he came back and surrendered himself. So this one all shows that he was capable of knowing what he is doing. மற்றபடி he wanted to escape and evidence பேஸ் பண்ணி பார்த்து forensic evidence and all this HSA evidence எல்லாம் வச்சு பார்த்து he was a murderer எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு and he ran the defense of diminished responsibility ஏன்னா சக்சீட் பண்ணல and therefore they sentenced him to death. கொலை குற்றம், மானபங்கம், கற்பழிப்பு இதுக்கு எல்லாமே சைக்கியாட்ரிஸ்ட் ரிப்போர்ட்க்கு கண்டி ஐஎம்ஹெச் அனுப்புவாங்க. முக்கியமாக சொன்னால் கற்பழிப்பும் கொலைக்கும் நிதானமாக இருக்காங்களா, மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இது ஐஎம்ஹெச் டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதை வச்சு தான் ஒரு வழக்கு தொடர்வாங்க, ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி. அதே சமயத்தில் ஒரு வழக்குன்னு வரும்போது தற்காப்பு வழக்கறிஞர்கள் தற்காப்பு தரப்பில் சைக்கியாட்ரிஸ்ட் கொண்டு வரலாம். ஸோ அப்படி மனநோயாளி இருந்தால் ஐஎம்ஹெச் சொல்லிட்டு ஒரு மனநோயாளியால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறாரு அப்படின்னு செய்யும்போது கொலை குற்றம் சாத்தப்பட வாய்ப்பு இல்லை. டிமினிஷ் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபென்ஸுக்கு culpable homicide not amounting to murderன்னு சார்ஜை குறைக்கிறது வாய்ப்பு இருக்குது. வித்தியாசம் என்னென்னா கொலை குற்றவாளின்னு சொன்னால் மரண தண்டனை, culpable homicide not amounting to murder அதாவது ஒரு நோக்கத்தில் மரணம் செஞ்சதுக்கு 20 ஆண்டுகள் பெரும்படி இல்லாட்டி ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தியாசம் அங்கே இருக்குது. தியோ தரப்பு வழக்கறிஞர்கள்
தியோ மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் இதை கருத்தில் கொண்டே இந்த வழக்கை பார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அவருடைய சில விசித்திரமான நடத்தைகள், மாறி மாறி கூறிய விளக்கங்கள், குறைந்த அறிவுத்திறன் இவை அனைத்தையும் முன்வைத்து அவர் சீரான மனநிலையில் இல்லை என்று அவர்கள் கூறினர். ஆனால் இந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்கவில்லை. தியோவின் செயல்களில் தெளிவான சிந்தனை இருப்பதை அரசு தரப்பு வாதித்தது. இது ஒரு மனநிலை சிதைந்தவரின் செயல் அல்ல, தாம் என்ன செய்கிறோம் என்று நன்கு தெரிந்த ஒருவரின் செயல் என நீதிமன்றம் வலியுறுத்தியது. இறுதியில் கொலை குற்றத்தில் தியோ குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. தீர்ப்பு வந்தது, குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டார். ஆனால் ஜிங்யாவை இழந்த குடும்பத்தின் துயரம் ஒருபோதும் முடிவுக்கு வரப்போவதில்லை. அதனால்தான் இந்த வழக்கு ஒரு மறக்க முடியாத கொடூரமான நினைவாகவே நம்மிடையே நிற்கிறது. நான் இந்திரா, இது மறைக்கப்பட்ட தடங்கள். தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா? கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை இது மறை